ராமநாதபுரம் மாவட்டத்துல தேவிப்பட்டினம்ங்கிற அழகான கடற்கரை கிராமத்துல இருக்கு நவபாஷான நவகிரக கோயில். முதல்ல இந்த ஊர் பெயருக்கான காரணத்தை பார்ப்போம். யாராலையுமே வதம் செய்ய முடியாதபடி பெரும் வரங்களை பெற்று தானே பெரியவன் அப்படிங்கிற ஆணவத்துல அக்கிரமங்கள் செஞ்சுட்டு வரான் மகிஷன் அப்படிங்கிற ஒரு அசுரன். இந்த மகிஷனை வதம் செய்யறதுக்காகவே அவதாரம் எடுத்த அம்பாள் பல முயற்சிகளுக்கு பிறகு அந்த அசுரனை வதம் செய்ய முற்படுறப்போ மகிஷன் பல மாய வடிவங்கள் எடுத்து வெவ்வேறு இடங்கள்லயும் மறைஞ்சுக்கிறான். அப்படி அவன் மறைஞ்ச இடங்கள்ல ஒண்ணுதான் தேவிப்பட்டினத்துல இருக்கிற சக்கர தீர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவி அந்த தீர்த்தம் முழுசும் வற்றி போக வச்சு மகிஷனை அழிச்சிடுறாங்க. 33 கோடி தேவர்கள் பூமழை பொழிந்து அம்பிகையை சாந்தப்படுத்தி வாழ்த்துறாங்க. அன்னையிலிருந்து இந்த இடம் தேவிபுரம் அப்படின்னும் இப்போ இது தேவிப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தேவிப்பட்டினத்துல தான் சிறப்புக்குரிய நவபாஷான நவகிரகங்கள் இருக்கு. ராமாயண காலத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த கோயிலை வழிபட்டதுனால கோயிலோட பழமையை குறிப்பிட்டு சொல்ல முடியாததா இருக்கு. ஆனா குறைஞ்சது 2000 வருஷங்களுக்கு மேல கடல்ல இந்த நவகிரக கோயில் இருக்குன்னும் இத்தனை வருஷங்களா பக்தர்கள் இங்க வந்து தங்களோட தோஷங்கள் நீங்க வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதாவும் வரலாறு தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் கைகளாலேயே பிரதிஷ்டை செஞ்ச நவகிரகங்கள் அப்படின்னும் இதற்கு நவபாஷான சக்தி இருக்கிறதாவும் கருதப்படுறதுனாலதான் நவபாஷான நவகிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க ராமபிரானுக்கு சனி தோஷம் நீங்கினதாகவும் சிவன் மற்றும் பார்வதி தேவியோட காட்சி கிடைச்சு அவங்களோட ஆசைகளோட ராவணனுடனான போர்ல ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதாகவும் தல புராணம் சொல்லுது. கடலுக்கடியில இருக்கிற நவகிரகங்கள் வழிபட முன்ஜென்ம பாவங்கள்ல இருந்து விலகி முன்னோர்களோட ஆசை பெற மிகவும் ஏற்ற தலம் இது. நவகிரகங்களுக்கு தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் ஆராதனை செய்யலாம்ங்கிறது தான் இங்க விசேஷமே. இந்த கோயிலோட கடல் தீர்த்தத்துல நீராடி இந்த 9 கிரகங்களையும் நவதானியங்களை சமர்ப்பிச்சு 9 முறை வழிபட்டா சகல பலன்களும் கிடைக்கும். பிரம்மகத்தி தோஷம், பித்ரு தோஷம் போன்றவை நீங்குகிறது.